வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி பச்சை பயிர் சுசியம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பயிர் இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். இதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கோம். இந்த டம்ளரில் 1/2 டம்ளரு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். 1/4 டம்ளரு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். 1/2 டம்ளர் தேங்காய் துருவல் துருவி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவைக்கேற்ப, ஏலக்காய் தூளும் தேவைக்கேற்ப, நெய்யும் தேவைக்கேற்ப. இப்போ நட்ஸ் எனி நட்ஸு அண்ட் சீட்ஸு எது வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் யாரும் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால எல்லாருமே கொஞ்சம் நட்ஸு போட்டால் இன்னும் கொஞ்சம் இது மூலியமானாச்சும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ இது 1 ஹவர் ஊற வச்சுட்டு 2 விசில் குக்கரில் வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ மாவு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு 1/2 டம்ளர் இது போட்டுக்கலாம். இதிலே 1/4 டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கலாம். சால்ட் ஒரு பிஞ்சு அது போட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மாவில் மைதா மாவு, அரிசி மாவு, ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் மேல் மாவுக்கு. அதுக்கப்புறம் இது நம்ம பச்சை பயிர் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு வேக வைங்க. இது 2 விசில் விட்டு எடுத்துருக்கோம். தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டோம். இந்த பாருங்கள், இப்படி அமுத்துனாவே நல்லாவே வந்துருச்சு பயிர். இதை நம்ம என்ன பண்ணலாம், மிக்சிலெலாம் போட வேணாம். நம்ம இது மத்து அல்லது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசில் இது வச்சு மசிச்சா போதும். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னென்னா, இப்படி நல்லா மசிச்சுக்கிட்டு வெல்லம் நான் 1.5 டம்ளர் சொன்னேன். எதுக்குன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதிகமாக சொல்லியிருக்கேன். 1க்கு 1 போட்டால் போதும். உங்களுக்கு இது சில டைம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது பார்த்துட்டு அதை சேர்த்திக்கோங்க. வெல்லம் மட்டும். வெல்லம் இதில் நான் பாதி போட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். வெல்லம் பாதி போட்டது எதுக்குன்னா, தண்ணி கொஞ்சம் விடுது பாருங்கள். நம்ம பார்த்துக்கிட்டு உருண்டை பிடிக்க கரெக்டாக வர அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். அதுமாரி டேஸ்ட் வைஸும் சாப்பிட்டு பாருங்கள். உரைக்குதா, இனிப்பு கொஞ்சம் உரைக்குதா, இல்லை கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் பாதி போட்டேன், இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். பாருங்கள், ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதிலே தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் 1 கப்பு போட்டுக்கலாம். இப்போ நட்ஸ் என்னென்னா, நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். இதை வறுக்கிறது நெய்யில் வறுத்து காமிக்கிறேன். அடுப்பத்தை வச்சாச்சு. இந்த 1 ஸ்பூன் நெய், பாருங்கள், அந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. இந்த நட்ஸ்லாம் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், நீ வறுத்தாச்சு. இதில் கொட்டிக்கலாம். இப்போ ஒரு சின்ன இது என்னென்னா, இந்த பருப்பு நான் அப்படியே மசித்தேன் இல்லைங்களா, வெல்லமும் பருப்பும் மசித்ததில் ஒவ்வொரு பருப்பு 2-3 பருப்பு அப்படி அப்படியே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸு, ரொம்ப போடாதீங்க, ஒரு 2 தடவை பல்ஸில் 2 தடவை போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெல்லமும் நம்ம 1க்கு 1 போட்டால் போதும். பாருங்கள், அரை மீதி ஆயிடுச்சு. அதனால் 1க்கு 1 வெல்லம் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் மத்தலை கடைய வேணாம், மிக்சிலேயே 2 பல்ஸில் வச்சு அடிச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அது நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது பண்ணவும் கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு உருண்டை பிடிக்கவும் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அப்போ மசித்ததில் பருப்புங்க அப்படி அப்படியே தெரிஞ்சுது. இதில் பாருங்கள், பருப்பெல்லாம் தெரியல, நல்லா நைஸாகிடுச்சு. ரொம்ப நைஸாகவும் வேணாம், ஒரு பல்ஸில் விட்டு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், வறுத்த நெய், முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்தது போட்டு
இப்படி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மேல் மாவில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஆயில் வந்து சூடாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் வந்து டிப் பண்ணி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போடுவோம். உருளையை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போடுவோம். அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறம் திருப்பிக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாரும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பச்சை பயிரில் சுசியம் வந்து அழகாகவே நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். எந்த ஒரு ஃபால்ட் இல்லாத நீட்டாக வந்துடுச்சு. இதே போல் நீங்களும் எங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.